என் அன்பான மகனே, மகளே, இப்போது நீ இருக்கும் சூழ்நிலை எனக்கு நன்றாக தெரியும். இந்த வீடியோ தற்செயலாக உன்னிடம் வரவில்லை. நீ தனியாக அமர்ந்து யாருக்கும் தெரியாமல் அழுத அந்த நேரத்தில், அப்பா, என் குரல் உனக்கு கேட்கவில்லையா என்று கேட்டாய். அந்த மெதுவான சத்தம் என் இதயத்தை தொட்டது. பிள்ளையே, நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் என்னிடம் கணக்கில் இருக்கிறது. மனிதர்களிடம் நம்பிக்கை வைத்து நீ ஏமாந்து போனாய். உனக்கு யாரும் இல்லை என்று சொன்ன வார்த்தைகள் உன் இதயத்தை காயப்படுத்தியது. ஆனால் கேள், உலகம் உன்னை தள்ளலாம், மனிதர்கள் உன்னை கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு போக மாட்டேன். இப்போது நான் உன்னோடு பேசுகிறேன். அமைதியாக கேள். உன் பாரம் இனி நீ மட்டும் சுமக்க வேண்டியதில்லை. அதை என்னிடம் விடு. உன் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் எனக்கு தெரியும். ஒரே வீட்டிலிருந்தும் இதயங்கள் தூரமாகி போனதை நான் பார்த்தேன். கணவன் மனைவிக்குள் மௌனம், பிள்ளைகளின் பிடிவாதம், உறவினர்களின் சூழ்ச்சி, இவை அனைத்தும் உன்னை உடைத்தது. ஆனால் இன்று நான் உன் வீட்டுக்குள் வருகிறேன். உன் வீட்டில் என் சமாதானத்தை நிரப்புகிறேன். கசப்பான வார்த்தைகள் அன்பாக மாறும். உடைந்த உறவுகள் மீண்டும் சேரும். உன் வீட்டில் மகிழ்ச்சி திரும்பும். நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் பண கஷ்டமும் எனக்கு தெரியும். கடன் சுமை உன்னை பயமுறுத்தியது. நாளை என்ன செய்வேன் என்று நீ பல இரவுகள் விழித்தாய். ஆனால் கேள், பறவைகளையும் நான் போஷிக்கிறேன். உன்னை நான் கைவிடுவேனா? இன்று முதல் மூடிய கதவுகள் திறக்கும். உனக்கு தெரியாத வழிகளில் உதவி வரும். அவமானப்பட்ட இடத்தில் நீ உயர்த்தப்படுவாய். உன் உழைப்பை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் உடல் நிலையை பார்த்து பயப்படாதே. நான் உன் சுகமளிப்பவன். இந்த நேரத்தில் கூட என் வல்லமை உன்னில் செயல்படுகிறது. உன் பிள்ளைகள் குறித்து கவலைப்படாதே. அவர்கள் என் கையில் இருக்கிறார்கள். உனக்கு எதிராக வரும் எந்த தீமையும் உன்னை தொடாது. இன்று உன் வீட்டைச் சுற்றி நான் பாதுகாப்பாக நிற்கிறேன். இப்போது நீ உணரும் அமைதி, அது மனித அமைதி அல்ல, அது என் சமாதானம். இந்த நேரம் முடிந்த பின்பும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இனி நான் உன்னோடு இருப்பேன். உன் கண்ணீரின் காலம் முடிந்துவிட்டது. இனி உன் மகிழ்ச்சியின் காலம் தொடங்குகிறது. உனக்கான அதிசயம் விரைவில் உன்னை தேடி வரும். அதை நீ காண்பாய். அப்போது என் தேவன் பெரியவர் என்று சொல்வாய். நான் உன்னை காக்கிறேன். இந்த வார்த்தைகள் உன்னை தொட்டிருந்தால் ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.